வணக்கம். ஹாய் ஆல். ரீசெண்டாக நாங்கள் காரைக்குடியில் த பங்களா அப்படிங்கிற ஒரு செட்டிநாட் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். இது ஒரு ஃபேமிலி ரன் ஹெரிட்டேஜ் ஹோட்டல். ஸோ அங்கே நான் குக்கரி கிளாஸில் பரோட்டா கற்றுக்கிட்டேன். அந்த பரோட்டா முதல் நாள் நைட் டின்னருக்கு நாங்கள் சாப்பிட்டோம். அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பரோட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா நிறைய விதவிதமான பரோட்டா இருக்கு. வீசு பரோட்டா இருக்கு, கொத்து பரோட்டா இருக்கு, காயின் பரோட்டா இருக்கு, எண்ணெய் பரோட்டா இருக்கு. எண்ணெய் பரோட்டாங்கிறத பரோட்டாவையே திருப்பி எண்ணெயில பொரிக்கிறாங்க. அந்த மாதிரி விதமான பரோட்டா நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கு. அதில் இந்த செட்டிநாட் பரோட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுனால அந்த பியோர்ஸ்ன்னு கமிட் பண்ணியாச்சு. அந்த பரோட்டாவை சாப்பிட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே நான் அந்த குக்கரி கிளாஸில் அந்த பரோட்டாவை கற்றுக்கிட்டேன். இந்த பரோட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இது குளோரியஸ் சவுத் இண்டியன் ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். தட் இது ரொம்ப ஃப்ளேக்கியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஒரு மல்டி மேஜிக் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதோட இருக்கும். இதுக்கு செட்டிநாடு ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செட்டியார்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பிஸ்னஸ்க்கு அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ணுறச்சே இந்த பரோட்டாவில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு, அதுக்கப்புறமா செட்டிநாடு உணவில் இந்த பரோட்டா அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. ஸோ இது லிட்ரலி லேயர்ட் மேஜிக்காக தான் இருந்தது அவர் பண்ணதை. அவர் என்ன பண்ணார்னாக்கா, பால்லையே சர்க்கரையையும் உப்பையும் போட்டு நல்லா அந்த பாலை கலந்துட்டு அதை ஃபுல்லாக போட்டு அப்படியே மாவை பிசைஞ்சிட்டு அதை அப்படியே உருண்டைகளாக உருட்டி ஒரு உருண்டைக்கும் அப்படியே நல்ல ஜென்ரஸாக அப்படியே பட்டரை போட்டு அது அப்படியே பளபளன்னு இருந்தது. அது 1 hour போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பரோட்டாவாக அது செஞ்சார். அது நான் பக்கத்துலேயே இருந்து அந்த கிளாஸில் அவர் செய்யறத பார்த்தேன், அந்த டிஷ்ஷை கற்றுக்கிட்டேன். ஸோ அப்புறம் 3 பரோட்டா செஞ்சோடனே அப்படியே ஒன்றா அடுக்கி அதை அப்படியே 2 கையாலையும் தட்டி அப்படியே அந்த சிக்னேச்சரான அந்த மேஜிக் லேயர்ஸ் அப்படியே பிரிஞ்சு வரைச்சே அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப், அந்த ஒரு டெக்னிக் நல்லா தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் இந்த டிஷ்ஷை கற்றுக்கிட்டேன். இது நான் அந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ணுறதான அந்த வீடியோவை நாங்கள் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போய் பாருங்கள். கம்ப்ளீட்டாக அந்த பரோட்டாவை அவர் எப்படி அதை தேய்க்கிறாரு அப்படிங்கிறதுலேருந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. இது பார்க்குறதுக்கே ரொம்ப என்ஜாயபிள். எல்லோரும் போய் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.